வெல்கம் டு டிஎன்பிசி வெற்றி நிச்சயம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தமிழில் வந்து செகண்ட் வீடியோ தான், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின், நவ்வி எனும் சொல்லின் பொருள். நவ்வி அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நவ்வி அப்படின்னா என்ன பொருள்னா மான் அப்படிங்கிறதான் பொருள். இது நம்ம படிச்சிருப்போம் ஆல்ரெடி. ஸோ ரெண்டாவது செகண்ட் கொஸ்டின், தமிழில் காணும் முதல் சித்தர். தமிழில் காணும் முதல் சித்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமூலர். திருமூலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் காணும் முதல் சித்தர். அப்புறம் வந்து மூணாவது, தென்னாப்பிரிக்க நாட்டில் இந்தியரின் நலனுக்காக போராடிய வீரமங்கை. தென்னாப்பிரிக்க நாட்டில் இந்தியரின் நலனுக்காக போராடிய வீரமங்கை யாருன்னா தில்லையாடி வள்ளியம்மை. ஸோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா தென்னாப்பிரிக்க நாட்டில் இந்தியரின் நலனுக்காக போராடிய வீரமங்கை. அவங்க தில்லையாடி வள்ளியம்மை படத்தில் இருக்கும். அப்புறம் ஃபோர்த்து கொஸ்டின், மணிமேகலையில் உள்ள காதைகளின் எண்ணிக்கை. மணிமேகலை வந்து மொத்தம் எத்தனை காதைகள் இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. ஸோ மணிமேகலையில் எத்தனை காதைகள் இருக்குன்னா 30 காதைகள். ஐந்தாவது கொஸ்டின், பொருந்தாத ஒன்றை காண்க. யசோதர காவியம், உதயகுமார காவியம், நாககுமார காவியம், வளையாபதி. ஸோ இந்த 5ல் எது பொருந்தாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளையாபதி. மீது 5மே பார்த்தீங்கன்னா ஐஞ்சிறுங்காப்பியங்கள். மீத 3மே யசோதர காவியம், உதயகுமார காவியம், நாககுமார காவியம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3மே ஐஞ்சிறுங்காப்பியங்களில் வர்றது. ஸோ வளையாபதி பார்த்தீங்கன்னா ஐம்பெருங்காப்பியங்கள். வளையாபதி வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பெருங்காப்பியங்கள். சிலப்பதிகார, மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி, சீவக சிந்தாமணி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பெருங்காப்பியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆறாவது, செல்வத்து பயனே ஈதல் எனும் தொடர் இடம்பெற்றுள்ள நூல். செல்வத்து பயனே ஈதல் அப்படிங்கிறது வந்து எந்த நூலில் சொல்லியிருக்காங்கன்னா புறநானூறு. புறநானூரில் தான் செல்வத்து பயனே ஈதல் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து தேவார மூவர். தேவார மூவர் 7th கொஸ்டின், தேவார மூவர் எனப்படுபவர் யார்? ஸோ யார் தேவார மூவர் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அப்பர், சுந்தரர், சம்பந்தர். அதாவது திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் இவங்க 3 பேர் தான் வந்து தேவர் அதை வந்து தேவார மூவர் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவார மூவர் இவங்க 3 பேர் எழுதினது தான் வந்து தேவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க 3 பேர் எழுதிய பாடல்களின் தொகுப்பு தேவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எட்டாவது, ஊக்கமுடையான் ஒழுக்கம் எதை போன்றது அப்படின்னு கேட்டாங்க. எட்டாவது, ஊக்கமுடையான் ஒழுக்கம் எதை போன்றது அப்படின்னு கேட்குறாங்க. எக்ஸாம்பிள் அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க. என்னன்னா பின்வாங்கி நிற்கும் ஆடு. பின்வாங்கி நிற்கும் ஆடு தான் வந்து ஊக்கமுடையான் ஒழுக்கம், அதுக்கான மீனிங். ஸோ அதுக்கடுத்து 9வது கேள்வி, தமிழ் மாதின் இனிய உயர்நிலை. தமிழ் மாதின் இனிய உயர்நிலை என்று அழைக்கப்படும் நூல். நமக்கே தெரியும் திருக்குறள் தான் வந்து தமிழ் மாதின் இனிய உயர்நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 10வது கொஸ்டின், ஞாலத்தின் மான பெரிது. ஞாலத்தின் மான பெரிது அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கான மீனிங் என்னன்னா தகுந்த நேரத்தில் செய்யப்படும் உதவி. அதான் வந்து ஞாலத்தின் மான பெரிது என்ன அப்படின்னா தகுந்த நேரத்தில் செய்யப்படும் உதவி தான் வந்து ஞாலத்தின் மான பெரிது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் 11வது கொஸ்டின், இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான், புதுசாலாம் கிடையாது, நானே கிரியேட் பண்ணது கிடையாது. ஸோ 11 பார்த்தீங்கன்னா பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என்று கலிங்கத்து பரணி இயற்றிய புலவரை புகழ்ந்தவர் யார்? பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என்று கலிங்கத்து பரணி இயற்றிய புலவரை புகழ்ந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலபட்டடை சொக்கநாத புலவர். அவர் தான் வந்து பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் அப்படின்னு வந்து ஜெயங்கொண்டாரை வந்து புகழ்ந்துக்குவார். பலபட்டடை சொக்கநாத புலவர். ஸோ அதுக்கப்புறம் 12வது கொஸ்டின், உலா எனும் சிற்றிலக்கியம் பாடப்பெறும் பாவகை. உலா எனும் சிற்றிலக்கியம் பாடப்பெறும் பாவகை. ஸோ எந்த பாவகையில் பாடுவாங்கன்னா கலிவெண்பா. இதுவுமே வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். கலிவெண்பாவில் தான் வந்து உலா அப்படிங்கிறது வந்து பாடுவாங்க. ரிப்பீட்டட் கொஸ்டின். அப்புறம் 13வது, பருப்பு உள்ளதா. இது வந்து எவ்வகை வினா. பருப்பு உள்ளதா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து நம்ம வாங்க போகிறோம், அதனால தான் பருப்பு இருக்கான்னு கேட்குறோம். அதனால் நீங்கள் வாங்க போகிறதுனால அது பேர் வந்து கொழல் வினா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாங்குறதுனால கொழல் வினா அதான் வந்து கரெக்டான ஆன்சர். 14வது, வருவாய் ஆகிய சின்னால் வாழாதால். இதில் சின்னால் என்பது சின்னால் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு. சின்னால் அப்படின்னா சில நாள் அப்படிங்கிறத அதான் வந்து சின்னால் அப்படிங்கிறதுக்கான மீனிங். வருவாகிய சின்னால் வாழாதால் அந்த பாட்டில் சின்னால் அப்படின்னா சில நாள். ஸோ 15வது கொஸ்டின், ஐ எனும் சொல்லின் பொருள். ஸோ ஐ அப்படின்னா நமக்கே தெரியும் அரசன், தலைவன். அதான் வந்து ஐ எனும் சொல்லின் பொருள். ஸோ அதுக்கடுத்து 17வது கொஸ்டின், காய்கனி இலக்கண குறிப்பு. காய்கறியோட காய் கனி அதோட இலக்கண குறிப்பு. காய்கனினா காயும் கனியும். வந்து வெளிப்படையாய் வந்தால் எண்ணும்மை, வந்து மறைந்து வந்தால் உண்மை தொகை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மறைந்து வந்திருக்கு, அதனால இது வந்து உண்மை தொகை. ஸோ 17வது கொஸ்டின், நாற்கரணம் பிரித்து காட்டுக. ஸோ நாற்கரணத்தை பிரித்தீங்கன்னா 4 கூட்டல் கரணம் அப்படின்னு தான் வரும். ஸோ நாற்கரணம் பிரித்து காட்டுனா 4 கூட்டல் கரணம். அதுக்கடுத்து 18வது கொஸ்டின், திருக்குறளை இயற்றியவர் யார் என
ஆசிரியர் மாணவர்களிடம் கேட்பது. திருக்குறளை இயற்றியவர் யார் என ஆசிரியர் மாணவர்களிடம் கேட்பது எவ்வகை வினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவினா. அதாவது ஆசிரியருக்கு அந்த கேள்விக்கு ஆன்சர் தெரியும், தெரிஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்டால் அது வந்து அறியா வினா. ஸ்டூடெண்ட்ஸ் தெரியாமல் மாணவர்கள்ட்ட கேட்டால் ஆசிரியர்கிட்ட கேட்டால் அது வந்து அறியா வினா. தெரிஞ்சு கேட்டால் அறிவினா, தெரியாமல் கேட்டால் அறியா வினா. அதுக்கப்புறம் வந்து 19 திருச்செந்தீர் கலம்பகம் என்னும் நூலை இயற்றியவர். திருச்செந்தீர் கலம்பகம் என்னும் நூலை இயற்றியவர் யாருன்னா ஈசான தேசிகர். ஈசான தேசிகர் தான் திருச்செந்தீர் கலம்பகம் எனும் நூலை இயற்றினார். அப்புறம் 20 கரிகாலனின் முன்னோர் காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் என கூறும் நூல். கரிகாலனோட முன்னோர் காற்றின் போக்கினை அறிந்து களம் செலுத்தினர் என கூறும் நூல் எந்த நூல்னா புறநானூறு தான். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 2 கொஸ்டின் கேட்குறேன், அதுக்கான ஆன்சர் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின், விளைந்து முதிர்ந்த விழுமுத்து அப்படின்னு வந்து எந்த நூலில் சொல்கிறாங்க? விளைந்து முதிர்ந்த விழுமுத்து அப்படிங்கிற பாடல் வரிகள் எந்த நூலில் இருக்குது? பொண்ணுக்கு ஈடாக மிளகை ஏற்றி சென்றது, அதாவது பொண்ணோடு பேரும் கரி அப்படிங்கிற பாடல் வரி, அதாவது பொண்ணுக்கு ஈடாக மிளகை ஏற்றி சென்றது பற்றி எந்த நூலில் இருக்குது? ஸோ இந்த ரெண்டுக்கான கொஸ்டின் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு விளைந்து முதிர்ந்த விழுமுத்து அப்படின்னு வந்து எந்த நூலில் சொல்லுது? பொண்ணுக்கு ஈடாக மிளகை ஏற்றி சென்றது பற்றி எந்த நூலில் சொல்லுது? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ.